கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் மைல்ட்ரெட் கேபிள். இவருடைய காலம் 1878 முதல் 1952 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசன பூமி சீனா. குழு முயற்சி பல வெற்றிகளை தரும். இதை நாம் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. முப்பரி நூல் சீக்கிரமாக அறாது என்று வேதாகமம் கூறுகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக பணி செய்தவர்களே மைல்ட்ரெட் கேபிள், இவாஞ்சலின் பிரெஞ்ச் மற்றும் பிரான்சிஸ்கா பிரெஞ்ச். இம்மூன்று பெண்மணிகளும் வீர பெண்மணிகள். கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு தங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். அழிந்து போகும் ஆன்மாக்களை நினைத்து அனுதினமும் அவர்களின் ரட்சிப்பிற்காக ஜெபித்தவர்கள். தங்கள் வாழ்வையே தியாகம் செய்தவர்கள். மைல்ட்ரெட் கேபிள் 1878 இங்கிலாந்தில் பிறந்தவர். ஊழிய பாரத்தை சிறு வயதிலேயே பெற்றதால் இந்தியாவிற்கு வர விரும்பினார். ஆனால் கடவுளின் திட்டம் வேறு விதமாக அமைந்தது. தன்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரின் சித்தத்திற்கே முதலிடம் கொடுத்தார். 1902 சீன தேசத்திற்கு அழைப்பை பெற்று மிஷனரியாக சென்றார். அங்கு ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருந்த ஈவா பிரெஞ்ச் என்பவருடன் தன்னை இணைத்துக் கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பின்னர் ஈவாவின் தங்கையும் இவருடன் வந்து சேர குழுவாக செயல்பட ஆரம்பித்தனர். தாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் கூடாரங்களை அமைத்து அவ்விடங்களில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தனர். பள்ளிக்கூடங்களை அமைத்து மக்களின் கண்களை திறந்தனர். 1923 கான்சோ என்ற இடம் நோக்கி பயணம் செய்தனர். பின்னர் கோபி பாலைவனத்திற்கு சென்று நாமடி பாரன்குடிகள் மத்தியில் 8 வருடங்கள் அம்மக்களின் துணைவர்களாக வாழ்ந்தனர். 36 வருடங்களுக்கு பின் இங்கிலாந்து திரும்பிய அவர்கள் இங்கிலாந்தில் மாபெரும் எழுப்புதல் நடைபெற காரணமானார்கள். பிரியமானவர்களே, தனித்து செயல்பட முடியவில்லையாயினும் குழுவாக செயல்படலாம் அல்லவா? நீ சத்தியத்தை பேசுவது சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுவே உன் இஷ்டமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மைல்ட்ரெட் கேபிள் அவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது. இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார். ஆனால் கிறிஸ்துவோ சீன தேசத்திற்கு அவரை அழைத்து சென்றார். கிறிஸ்துவின் அழைப்பிற்கு உண்மையாக செவி கொடுத்தார். கிறிஸ்துவும் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஊழிய பயணத்திற்கு அழைக்கின்றாரா? ஆத்தும பாரத்தையும் தாகத்தையும் கொடுத்திருக்கிறாரா? தாமதிக்க வேண்டாம், உடனே அர்ப்பணியுங்கள். சில நேரங்களில் கிறிஸ்து தம்மை அழைப்பதை நாம் உணர்வதை சத்துருவானவன் பல மாயத்தந்திரங்கள் மூலமாக தடுத்து நிறுத்தி விடுவான். பல சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டு வருவான். குறிப்பாக மிஷனரி பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் மேல் வருகிற நிர்பந்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை நம் முன்னிறுத்தி இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் செய்ய அழைப்பாரா என்ற ஒரு சந்தேகத்தை நமக்குள் எழுப்பலாம். இந்த உலகத்திலேயே உன்னதமான பணி கிறிஸ்துவின் பணிதான். அதைவிட மேலான பணி ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் பணி அவசியமா என்ற சிந்தையை நமக்குள்ளே கொண்டு வருவான். 100% அவசியமே. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டுமா? நிச்சயமாய் அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இல்லை என்றால் இந்த உலகம் அகால பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டுவிடும். ஒருவருமே தப்பிக்க முடியாது. பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவே நரகத்தில் போய் சேரக்கூடாதபடி ஜனங்களை மீட்டெடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போக வல்லமை உடையவர். இதை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் ஊழியம். பிரியமானவர்களே, நரகத்திற்கு போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாக கிறிஸ்துவின் கரங்களில் செயல்பட விரும்புகிறீர்களா? தாமதிக்க வேண்டாம். இன்றே ஊழியத்திற்கு அர்ப்பணியுங்கள். இன்றே ஊழியத்தை ஆரம்பியுங்கள். கிறிஸ்து உங்கள் மூலமாய் அரும்பெரும் காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 17 பிரசங்கி 9 அப்போஸ்தலர் நடபடிகள் 8 இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.